அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாவின் வார்த்தையான குரானை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் ஓரளவாவது புரிந்து கொள்வது அவசியமாகும். அதன் அடிப்படையிலேயே தமிழ் குரான் வகுப்பு எனும் இந்த யூடியூப் தளத்திலே நபிகளாரின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய சுருக்கமான ஆதாரபூர்வமான தொகுப்பை பதிவிட்டு இருக்கிறோம். இதை முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மக்கா வெற்றிக்கு பின் அனுப்பப்பட்ட படைப்பிரிவுகளும் குழுக்களும். இந்த நீண்ட வெற்றிமிக்க பயணத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா திரும்பிய பின் பல பாகங்களிலிருந்து மக்கள் கூட்டங்களும் குழுக்களும் வந்தன. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களை பல இடங்களுக்கு ஆளுநர்களாக அனுப்பினார்கள். இஸ்லாமிய பிரச்சார பணிக்காகவும் பல அழைப்பாளர்களை பல பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார்கள். இவை ஒருபுறம் இருக்க, இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது அரபுலகம் கண்கூடாக பார்த்து கொண்ட உண்மைக்கு அடிபணியாமல் அகம்பாவம் பிடித்து வம்புத்தனம் செய்து வந்த கோத்திரங்களை அடக்குவதற்குண்டான நடவடிக்கைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தார்கள். இது தொடர்பான சிறு விளக்கங்களை பார்ப்போம். ஜக்காத் வசூலிக்க அனுப்பப்பட்டவர்கள். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டின் கடைசி நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் திரும்பி வந்தார்கள் என்பதை இதற்கு முன் நாம் அறிந்தோம். ஆக சில நாட்களிலேயே ஹிஜ்ரி 9 முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய புத்தாண்டு தொடங்கிற்று. சென்ற ஆண்டிற்கான ஜக்காத்தை வசூலிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களை பல கோத்திரத்தாரிடம் அனுப்பி வைத்தார்கள். அதன் விவரம் என்னவென்றால், ஜக்காத் வசூலிக்க அனுப்பப்பட்டவர்கள் மற்றும் அவர்கள் அனுப்பப்பட்ட கோத்திரத்தாரின் பெயர்கள். 1. உயைனா இப்னு ஹிஸ்ன் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் பனு தமீம் கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார். 2. யசீத் இப்னு அல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் அஸ்லம் மற்றும் கிஃபார் கோத்திரத்தாரினருக்கு அனுப்பப்பட்டார். 3. அப்பாத் இப்னு பஷீர் அஷ்ஹலி ரலியல்லாஹு அன்ஹு. இவர் சுலைம் முஜைனா கோத்திரத்தாரினருக்கு அனுப்பப்பட்டார். 4. ராஃபி இப்னு மக்கீஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் ஜுஹைனா கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார். 5. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் பனு ஃபஜாரா கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார். 6. லஹாக் இப்னு அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் பனு கிலாப் கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார். 7. பஷீர் இப்னு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் பனு கஅப் கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார். 8. இப்னு லுத்பியா அஜ்தி ரலியல்லாஹு அன்ஹு. இவர் பனு துப்யான் கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார். 9. முஹாஜிர் இப்னு அபு உமையா ரலியல்லாஹு அன்ஹு. இவர் சன்ஆ நகரத்திற்கு அனுப்பப்பட்டார். இவர்கள் சன்ஆவிற்கு அனுப்பப்பட்ட காலத்தில்தான் தன்னை நபி என்று வாதிட்ட அஸ்வத் அனசி அங்கு தோன்றினான். 10. ஜியாத் இப்னு லபீத் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் ஹலரமௌத்திற்கு அனுப்பப்பட்டார். யமன் நாட்டில் உள்ள ஓர் ஊராகும் இது. 11. அதி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் தை மற்றும் பனு அசத் கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார். 12. மாலிக் இப்னு நுவைரா ரலியல்லாஹு அன்ஹு. இவர் பனு ஹன்லலா கோத்திரத்தாருக்கு அனுப்பப்பட்டார். 13. ஜிப்ரிகான் இப்னு பத்ர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் பனு சஅதின் ஒரு பிரிவினருக்கு அனுப்பப்பட்டார். 14. கைஸ் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் பனு சஅதின் மற்றொரு பிரிவினருக்கு அனுப்பப்பட்டார். 15. அலா இப்னு ஹல்ரமி ரலியல்லாஹு அன்ஹு. இவர் பஹ்ரைன் தீவுக்கு அனுப்பப்பட்டார். 16. அலி இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் நஜ்ரான் பிரதேசத்திற்கு அனுப்பப்பட்டார். ஜக்காத் மற்றும் ஜிஸ்யா வசூலிப்பதற்காக அனுப்பப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆண்டு முஹர்ரம் மாதத்திலேயே மேற்கூறப்பட்ட அனைத்து குழுக்களையும் அனுப்பிவிடவில்லை. அவர்களில் சில கோத்திரத்தார்கள் தாமதமாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதால் அதற்கு பிறகே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். ஆனால் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களை அனுப்பி வைத்தது ஹிஜ்ரி 9 முஹர்ரம் மாதத்தில்தான் ஆரம்பமானது. இதிலிருந்து ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின் இஸ்லாமிய அழைப்பு பணி எந்த அளவு வெற்றியடைந்துள்ளது என்பது தெளிவாகிறது. அவ்வாறே மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பின் மக்கள் அல்லாஹுவின் மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைந்தார்கள். படைப்பிரிவுகள். ஜக்காத் வசூல் செய்வதற்கு பல கோத்திரத்தாரிடம் தங்களது தோழர்களை அனுப்பியவாறே சில படைகளையும் பல பகுதிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள். அரபிய தீபகற்பம் முழுவதிலும் முழு அமைதியை நிலைநாட்டுவதே அதன் நோக்கமாகும். அவ்வாறு அனுப்பப்பட்ட படைகளின் விவரம் என்னவென்றால், 1. உயைனா இப்னு ஹிஸ்ன் படைப்பிரிவு. தமீம் கிளையினர் முஸ்லிம்களுக்கு எதிராக ஏனைய கிளையினரை தூண்டி வந்ததுடன் முஸ்லிம்களுக்கு செலுத்த வேண்டிய ஜிஸ்யா வரியையும் கொடுக்க விடாமல் தடுத்து வந்தார்கள். எனவே உயைனா இப்னு ஹிஸ்ன் அல் பசாரியின் தலைமையில் 50 குதிரை வீரர்களை ஹிஜ்ரி 9 முஹர்ரம் மாதத்தில் பனு தமீம் கிளையினரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள்.
இந்த படையில் முஹாஜிர் மற்றும் அன்சாரிகளில் எவரும் இருக்கவில்லை. அனுப்பப்பட்ட அனைவரும் புதிதாக இஸ்லாம் ஏற்றவர்களே ஆவர். உயைனா தனது படையுடன் இரவில் பயணிப்பதும் பகலில் மறைவதுமாக தமீமினரை நோக்கிச் சென்றார். ஒரு பாலைவனத்தில் ஒன்று கூடியிருந்த அந்த தமீம் கிளையினர் மீது திடீரென தாக்குதல் நடத்தினார். முஸ்லிம்களின் படையை சமாளிக்க முடியாமல் அக்கூட்டத்தினர் அங்குமிங்கும் ஓடினார்கள். 11 ஆண்கள், 21 பெண்கள், 30 சிறுவர்களை கைதிகளாக்கி உயைனா மதினா அழைத்து வந்தார். அவர்கள் அனைவரும் ரம்லா பின் அல் ஹாரிஸின் இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள். தமீமினரின் தலைவர்களில் 10 முக்கிய நபர்கள் தங்களின் கைதிகளை விடுவிப்பதற்காக மதினா வந்தனர். அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க அவர்களின் இல்லம் வந்து, முஹம்மதே, எங்களிடம் வாருங்கள் என்று கூவி அழைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் அவர்கள் நபி அவர்களை பற்றி கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது நேரம் பேசிவிட்டு லுகர் தொழுகைக்காக சென்று விட்டார்கள். தொழுகை முடித்து பள்ளியின் முற்றத்தில் அமர்ந்தபோது அக்குழுவினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, வாருங்கள், ஒவ்வொருவரும் தத்தமது பெருமையை பற்றி விவாதிப்போம் என்று கூறினார்கள். அவர்களில் புகழ்பெற்ற பேச்சாளரான உத்தாரித் இப்னு ஹாரிஸ் என்பவரை அவர்கள் முன்னிறுத்தினார்கள். அவர் உரையாற்றியவுடன் இஸ்லாமிய பேச்சாளரான கைஸ் இப்னு ஷம்மாஷுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். அவர் எழுந்து உத்தாரித்திற்கு பதில் சொன்னார். பின்பு தங்களின் புகழ்பெற்ற கவிஞர் ஜுப்ருகான் இப்னு பத்ரை அவர்கள் நிறுத்தினார்கள். அவர் தங்களின் பெருமையை கவிதையாக பாடினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித்திடம் பதில் கூறும்படி கூறினார்கள். ஹஸ்ஸான் உடனடியாக வாயடைக்கும் பதிலை தனது கவிதையில் வழங்கினார். இப்போட்டி முடிந்தவுடன் தமீம் குழுவில் இடம்பெற்றிருந்த நடுவர் அக்ரா இப்னு ஹாபிஸ் தீர்ப்பு கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேச்சாளர் நமது பேச்சாளரை விட மிக திறமையானவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கவிஞர் நமது கவிஞரை விட மிக திறமையானவர். அவர்களுடைய குரல் நமது குரலை விட மிக உயர்ந்தது. அவர்களது சொற்கள் நமது சொற்களை விட மிக உயர்ந்தது. அவரின் இந்த தீர்ப்புக்கு பின் அனைவரும் இஸ்லாமை தழுவினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெகுமதிகளை அளித்ததுடன் கைதிகளையும் அவர்களிடம் திரும்ப ஒப்படைத்தார்கள். 2வது குத்பா இப்னு ஆமீர் படைப்பிரிவு. ஹிஜ்ரி 9 சஃபர் மாதம் துரபா என்ற நகருக்கு அருகிலுள்ள தபாலா என்ற பகுதியில் வசிக்கும் கஸ்அம் கபீலாவைச் சேர்ந்த ஒரு கிளைஞரிடம் குத்பா இப்னு ஆமீர் என்பவரை 20 வீரர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். இவர்கள் 10 ஒட்டகங்களில் ஒருவர் பின் ஒருவராக மாறி மாறி பயணம் செய்தார்கள். அங்கு சென்று எதிரிகளுடன் கடுமையான சண்டை செய்தார்கள். இருதரப்பிலும் அதிகமான சேதங்கள் ஏற்பட்டன. இதில் தளபதியாக இருந்த குத்பாவும் கொல்லப்பட்டார். ஆனால் இறுதியில் வெற்றி முஸ்லிம்களுக்கே கிடைத்தது. எதிரிகளின் கால்நடைகளையும் பெண்களையும் முஸ்லிம்கள் மதீனாவுக்கு கொண்டு வந்தார்கள். 3வது லஹாக் இப்னு சுஃப்யான் படைப்பிரிவு. ஹிஜ்ரி 9 ரபியுல் அவ்வல் மாதத்தில் லஹாக் இப்னு சுஃப்யான் கிலாபி என்பவரின் தலைமையில் கிலாப் கிளையினரை இஸ்லாமின் பக்கம் அழைப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படைப்பிரிவை அனுப்பி வைத்தார்கள். முஸ்லிம்களின் அழைப்பை அவர்கள் ஏற்க மறுத்து போருக்கு தயாரானார்கள். போரில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள். எதிரிகளில் ஒருவன் மட்டும் கொல்லப்பட்டான். 4வது அல் கமா படைப்பிரிவு. ஹிஜ்ரி 9 ரபியுல் ஆஹிர் மாதம் ஜுத்தா கடற்கரையை நோக்கி அல் கமா இப்னு முஜஸ்ஸிர் என்பவரின் தலைமையின் கீழ் 300 வீரர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். இதற்கு காரணம் ஹபஷாவைச் சேர்ந்த சிலர் மக்காவில் கொள்ளையடிப்பதற்காக ஜுத்தா கடற்கரையில் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் என்ற தகவல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டியது. அல்கமா தனது படையுடன் கடற்கரை பகுதிகள் முழுவதும் ரோந்து சுற்றினார். அங்குள்ள ஒரு தீவு வரை சென்று தேடினார். முஸ்லிம்கள் வருகிறார்கள் என்ற செய்தியை அறிந்த ஹபஷிகள் தப்பி ஓடிவிட்டதால் சண்டை ஏதும் நடக்கவில்லை. ஆதாரம் ஃபத்உல் பாரி. 5வது அலி படைப்பிரிவு. தை கூட்டத்தினருக்கென்று பிரசித்தி பெற்ற சிலை ஒன்று இருந்தது. அதை அந்த மக்கள் ஃபுல்ஸ் என்று அழைத்தார்கள். அதை இடிப்பதற்காக அலி இப்னு அபு தாலிஃபை 150 வீரர்களுடன் ஹிஜ்ரி 9 ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள். இவர்கள் 100 ஒட்டகைகள் 50 குதிரை வீரர்களில் பயணம் செய்தார்கள். இவர்களிடம் கருப்பு நிறத்தில் பெரிய கொடி ஒன்றும் வெள்ளை நிறத்தில் சிறிய கொடி ஒன்றும் இருந்தது. வந்து சேர வேண்டிய இடத்தை அடைந்தவுடன் ஃபுல் சிலையை தகர்த்தெறிந்துவிட்டு அங்கிருந்த கஜானாவையும் கைப்பற்றினார்கள். அதில் 3 வாள்களும் 3 கவச ஆடைகளும் இருந்தன. அங்கு வசித்த ஹாத்திம் குடும்பத்தினரிடம் சண்டையிட்டு நிறைய கால்நடைகளை கைப்பற்றி அவர்களில் பலரை கைது செய்தார்கள்.
அங்கு தையி கிளையினரின் தலைவராக இருந்த அதி இப்னு ஹாத்திம் தப்பித்து ஷாம் நாட்டை நோக்கி ஓட்டம் பிடித்தார். கைதியாக்கப்பட்டவர்களில் இவரின் சகோதரியும் இருந்தார். மதீனா வரும் வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வெற்றி பொருளில் 5இல் ஒரு பகுதியை ஒதுக்கிவிட்டு மீதியை வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டது. ஆனால் கைதிகளில் ஹாத்திம் குடும்பத்தாரை மட்டும் பங்கிடாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதியின் சகோதரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தன் மீது இரக்கம் காட்டுமாறு கேட்டுக்கொண்டார். அல்லாஹுவின் தூதரே, எனக்கு உதவி செய்பவரும் ஓடிவிட்டார், தந்தையும் இறந்து விட்டார், நானோ வயதான மூதாட்டி, எனக்கு பணிவிடை செய்வதற்கும் யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று அந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமக்கு உதவி செய்பவர் யார் என்று கேட்க அதி இப்னு ஹாத்திம் என்று பதில் சொன்னார். அல்லாஹுவிடமிருந்தும் அவனது தூதரிடமிருந்தும் விரண்டோடிய அவரா என்று கேட்டுவிட்டு வேறு எதுவும் பேசாமல் சென்று விட்டார்கள். மறுநாளும் இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த பெண்மணி உரையாடினார். முந்தைய நாள் கூறியது போன்றே கூறிவிட்டு சென்று விட்டார்கள். 3ஆம் நாளும் நபி அவர்களிடம் வந்து முன்பு கூறியது போன்றே கேட்டுக்கொண்டார். நபி அவர்கள் அவர் மீது இரக்கம் காட்டி அவரை விடுதலை செய்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் ஒருவர் இருந்தார். அநேகமாக அவர் அலியாக இருக்க வேண்டும் என்று அந்த பெண் கூறுகிறார். அவர் வாகனிப்பதற்காக வாகனத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டு பெற்றுக்கொள் என்று யோசனை கூறினார். அந்த பெண்மணியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வாகனம் கேட்கவே நபி அவர்களும் அதற்கு ஏற்பாடு செய்தார்கள். நபி அவர்களிடமிருந்து திரும்பிய அந்த பெண்மணி தனது சகோதரரை தேடி ஷாம் நாட்டிற்கு பயணமானார். அங்கு தனது சகோதரரை சந்தித்து நபி அவர்களின் பெருந்தன்மை குறித்து விவரித்துவிட்டு, உமது தந்தை செய்திராத நல்ல செயல்களையெல்லாம் அவர் செய்கிறார், எனவே விரும்பியோ விரும்பாமலோ நீ அவரை சந்தித்தே ஆக வேண்டும் என்று அறிவுரை கூறினார். தனது சகோதரியின் இந்த யோசனைக்கு பின் தனக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை என்றாலும் துணிவுடன் நபி அவர்களை சந்திக்க அவர் பயணமானார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இல்லம் வந்து அவர்களுக்கு அருகில் அமர்ந்தவுடன் அவர் யார் என்பதை அறிந்து கொண்டு அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்ததற்கு பின் நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் ஓடுவதற்குரிய காரணம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுவதற்கு பயந்தா நீ ஓடுகிறாய்? அல்லாஹ்வை தவிர வேறொரு இறைவன் இருக்கிறான் என்று உன் அறிவுக்கு எட்டுகிறதா என்று அவரிடம் வினவினார்கள். அதற்கு அவர் அப்படி ஒன்றுமில்லை என்றார். மேலும் சிறிது நேரம் பேசிவிட்டு, அல்லாஹு அக்பர் என்று சொல்வதற்கு பயந்தான் நீ ஓடுகிறாய்? அல்லாஹை விட மிகப்பெரியவன் ஒருவன் இருக்கிறான் என்று உன் அறிவுக்கு எட்டுகிறதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அதற்கு அவர் அவ்வாறு இல்லை என்று பதில் சொன்னார். யூதர்கள் அல்லாஹுவின் கோபத்திற்குரியவர்கள், கிறிஸ்தவர்கள் வழி தவறியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இதனை கேட்ட அதி, நான் இணை வைப்பிலிருந்து முற்றிலும் விலகி முஸ்லிமாக இருக்கிறேன் என்று கூறினார். அவரின் இந்த பேச்சை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மலர்ந்தவர்களாக அன்சாரி ஒருவரின் வீட்டில் விருந்தாளியாக அவரை தங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்கி ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் 2 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து வந்தார். ஆதாரம் ஜாதுல் மஆத். தான் முஸ்லிமானதை பற்றி அதி கூறியதை இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறார். என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் இல்லத்தில் அவர்களுக்கு முன்பாக அமர வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடம், ஹாத்திமின் மகன் அதியே, நீ ரக்கூசியாக இருந்தாய் அல்லவா? ரக்கூசி என்பது கிறிஸ்துவம் மற்றும் நட்சத்திரங்களை வணங்குபவர் என்றாகும். அதி, ஆம் அப்படித்தான் என்று பதில் உரைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமது கூட்டத்தினருக்கு சொந்தமான கனிமா பொருட்களின் 4/1 பங்கை அனுபவித்து வந்தாய் அல்லவா என்று கேட்டார்கள். அதற்கு அதி, ஆம் அவ்வாறுதான் செய்தேன் என்று பதில் சொன்னார். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது உமது மார்க்கத்தில் ஆகுமான செயலாக இல்லையே என்று கேட்டார்கள். அதற்கு அதி, ஆம் அல்லாஹுவின் மீது சத்தியமாக நீங்கள் சொல்வது சரிதான், மக்களுக்கு தெரியாதவை அவருக்கு தெரிகிறது, எனவே நிச்சயமாக அவர் அல்லாஹுவின் தூதர்தான் என்று அறிந்து கொண்டேன் என்று கூறுகிறார்கள். ஆதாரம் இப்னு ஹிஷாம். அதி தொடர்பாக முஸ்னத் அஹ்மதில் மற்றொரு அறிவிப்பு வந்துள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதியே நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள், ஈடற்றம் பெறுவாய் என்று கூறினார்கள். அதற்கு அதி, நானும் ஒரு மார்க்கத்தை பின்பற்றுவோன் தானே என்று பதில் சொன்னார். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உம்மை விட உமது மார்க்கத்தை நன்கறிவேன் என்று கூறினார்கள். அதற்கு அதி, அது எப்படி என் மார்க்கத்தை என்னை விட நீங்கள் நன்கறிவீர்கள் என்று கேட்டார். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ரக்கூசியா கூட்டத்தைச் சேர்ந்தவர்தானே? உமது கூட்டத்தில் கனிமத்தில் 4/1 பங்கை அனுபவித்து வந்தீரே என்று கூறினார்கள். அதற்கு அதி, நீங்கள் கூறுவது உண்மைதான் என்று சொன்னார். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக உமது இந்த செயல் உமது மார்க்கத்தில் ஆகுமானது அல்லவே என்று கூறினார்கள். அதற்கு அதி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த பேச்சுக்கு முன் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. உடனே நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன்.
ஆதாரம் முஸ்னத் அஹ்மது. சஹீஹுல் புகாரியில் அதியின் மூலமாக மற்றும் ஒரு நிகழ்ச்சி பதிவாகியுள்ளது. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கும் போது ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து தனது வறுமையை முறையிட்டார். சிறிது நேரத்திற்கு பிறகு மற்றொருவர் தனது பொருட்களை எல்லாம் கொள்ளையர்கள் வழியில் கொள்ளையடித்து விட்டதாக முறையிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து, அதியே, ஹீரா தேசம் எங்கிருக்கிறது என்று உனக்கு தெரியுமா? உனக்கு ஆயுள் நீளமாக இருந்தால் ஒரு பெண் தனியாக ஹீராவிலிருந்து புறப்பட்டு காபாவிற்கு வந்து தவாப் செய்வாள். அவளுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு எந்த பயமும் இருக்காது என்பதை நீ பார்க்கத்தான் போகிறாய். மேலும் உனக்கு ஆயுள் நீளமாக இருந்தால் கிஸ்ராவின் பொக்கிஷங்களை நீ வெற்றி கொள்வாய். மேலும் உனக்கு வயது நீளமாக இருந்தால் ஒருவர் கை நிறைய தங்கம் அல்லது வெள்ளியை அள்ளி கொண்டு தர்மம் செய்ய வெளியேறி அதை பெறுவோர் யாரும் உண்டா என்று தேடி அலைவார். ஆனால் அதை பெறுவதற்கு யாரும் அவருக்கு கிடைக்க மாட்டார்கள். சற்று நீளமாக வரும் ஹதீஸின் இறுதியில், ஹீராவிலிருந்து பயணம் செய்து காபாவிற்கு வந்து தவாப் செய்து திரும்பும் பெண்ணை பார்த்தேன். அவளுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு எந்த அச்சமும் இல்லை. மேலும் கிஸ்ரா இப்னு ஹுர்முஜின் கஜானாக்களை வெற்றி கொண்டவர்களில் நானும் இருந்தேன். உங்களுக்கு வாழ்க்கை நீளமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பான கை நிறைய தங்கம் வெள்ளியை எடுத்துக்கொண்டு தர்மம் செய்ய அலைபவர்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அதி கூறுகிறார். ஆதாரம் சஹீஹுல் புகாரி.